கடந்து செல்ல கற்றுக்கோங்க. உங்களை குறை சொல்கிற யாருமே உத்தமர் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உயிரோடு இருக்கும்போதே நம்மளை நடப்பன மாதிரி வாழ கற்றுக் கொடுத்தவங்கள ஒருபோதும் திரும்பி பார்க்காதீங்க. அத்தனை அன்புமே பொய்ன்னு தெரிய வரும்போது அத்தனை நாள் பழக்கமும் அரை நொடியில் அர்த்தமற்று போகிறது. அன்பானவங்களுக்காக இறங்கி போகிறதும் தப்பில்லை. நம்மளோட அன்பு புரியாதவங்க கிட்ட விலகி போகிறதும் தப்பில்லை. யாரும் யாருக்காகவும் உண்மையாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. தன்னோட மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாகவே இருந்தாவே போதும். கண்மூடித்தனமாக ஒருத்தரை நேசிச்சிட்டா அவங்க சொல்கிற பொய் கூட உண்மையாகவே தெரிய தோன்றிடும். உலகத்தில் மிக கொடுமையான ஒன்று நம்மளோட அன்பு புரியாமல் நோகடிச்சவங்களுக்காக மீண்டும் திரும்பி வருவாங்க அப்படின்னு காத்திருக்கிறது. தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளோ குறைச்சிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ மன நிம்மதி கிடைக்கும். ஒருத்தரை மன்னிச்சிற அளவுக்கு நல்லவராக இருங்க, ஆனால் அவங்கள திரும்பவும் நம்புற அளவுக்கு முட்டாளாக இருக்காதீங்க. ஒருத்தரை கண்மூடித்தனமாக நம்பினால தான் பல இரவுகள் கண்மூடாம தூங்க முடியாமல் போகுது. புரிதல் இல்லாத உறவுகளோட பயணிக்காதீங்க. அதுக்கப்புறம் கடைசியில் பிரிவு அப்படின்ற நிறுத்தத்தில் தான் உங்களோட உறவு முடிவடையும். சில பேர்கிட்ட சில விஷயத்த புரிய வைக்க கஷ்டப்படுறதை விட சிரிச்சிட்டு கடந்து செல்றதே பெஸ்ட்டு. உறவுகள் சில மனசில் உறுத்தலோட சேர்ந்திருக்கிறத விட சில நல்ல நினைவுகளோட பிரிகிறது தான் சிறந்தது. தவறான புரிதல் இருக்கிற இடத்துல சொல்லப்படுற விளக்கம் கூட அர்த்தமற்றது தான். நம்மளை புரியாத இடத்துல ஒன்றுக்கும் விளக்கம் சொல்லி புரிய வைக்கிறத விட அவங்களோட புரிதல் என்னவோ அவங்களோட விருப்பப்படியே நடக்கட்டும் அப்படின்னு மௌனமாக நகர்ந்து செல்றதே சரி. விலக நினைக்கிறவங்கள முழு மனசோட வழி அனுப்பி விட்டுருங்க. விடாப்புடியாக பிடிச்சி வச்சிருந்தா உங்களுக்கு வழிகள் மட்டுமே மிஞ்சும். நேசிக்கிறதுல தவறில்லை, ஆனால் உயிரை கொடுக்குற அளவுக்கு உருகி உங்களோட உள்ளம் உடஞ்சி போகிற அளவுக்கு யாரையும் நேசிச்சிடாதீங்க. ஏன்னா பேசாத நொடி ஒவ்வொன்றுமே உங்களோட உயிரை குடிச்சிரும். யாரையுமே அதிகமாக நேசிக்காதீங்க. அவங்க நம்ம கூட பேசாத ஒவ்வொரு நொடியுமே பார்த்தீங்கன்னா நரகமாக மாறிடும். எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் வெளியே காட்டக்கூடாது. ஏன்னா நம்மளோட கஷ்டத்தில் கூட சந்தோஷப்பட 4 பேர் இருப்பாங்க. தனியாக இருக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. கஷ்டம் எதுனா தனியாக இருக்கிற போதெல்லாம் நம்மளை தனியாக விட்டுட்டு போனவங்க நம்மளோட நினைவில் வர்றது தான். வாழ்க்கைக்கு உதவாத எதையுமே குப்பையாக தூக்கி எறிய பழகுங்க. நீ இல்லாமல் வாழவே முடியாது அப்படின்னு சொன்னவங்கலாம் நீங்கள் இருக்கும்போதே இன்னொருத்தர் கூட இன்பமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம கஷ்டப்படும் போது உதவாத எந்த ஒரு உறவாக இருந்தாலும் பின்னாடி அவங்க இஷ்டப்பட்டு உதவினாலும் கூட அதை நம்மளோட மனசு ஏற்றுக்காது. அதனால் ஒருத்தரை முழுக்க முழுக்க கஷ்டப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னதான் அவங்களுக்கு உதவினாலும் கூட அதில் எந்த பிரயோஜனமுமே இல்லை. அவங்களோட கஷ்டம் உங்களால் தீர்ந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் கூட அவங்களோட மனசளவில் அந்த கஷ்டம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கும். உண்மையாகவே இதே மாதிரி சுச்சுவேஷனை நிறைய பேர் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. கடந்து செல்ல கற்றுக்கோங்க. உங்களை குறை சொல்கிற யாருமே உத்தமர் இல்லை அப்படின்றத